திருநெல்வேலி மாவட்டத்துலேருந்து வரேன். ஓவரால் ரேங்க் வந்து 202. டைப்பிஸ்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் திருநெல்வேலி எடுத்திருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்க? பிஏ ஹிஸ்ட்ரி. ஓகே. எப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பிச்சிங்கண்ணா? 2022லேருந்து படிக்க ஆரம்பிச்சேன். இது என்னோட செகண்ட் அட்டம். முதல் முயற்சியில் என்ன தவறு பண்ணதா நினைக்கிறீங்க? டெஸ்ட்டு அவ்வளோவா போட்டு பார்க்கல. டெஸ்ட்டு போடாதனால எனக்கு ஒரு 10 கொஸ்டினில் போய்ட்டு 163 கொஸ்டின் போட்டிருந்தேன். டெஸ்ட்டு போட்டிருந்தா அதை ஈஸியாக கிளியர் பண்ணியிருப்பேன். இப்போ எவ்வளோ கேள்விகள் போட்டீங்க? இப்போ 155 கொஸ்டின். தமிழ் நீங்கள் எந்த மாதிரி படிச்சிங்கன்றதை சொல்லுங்கள். தமிழ் வந்து டெய்லி ஒரு 3 ஹவர்ஸ் படித்தா கூட போதும். அதையும் ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கணும். 1 மணி நேரம் 1 மணி நேரம்னு, ஒரு இலக்கணத்துக்கு 1 மணி நேரம், அப்படி தனித்தனியாக படித்தா ஈஸியாக கிளியர் பண்ணிடுவோம். என்ன சோர்ஸ் படிச்சிங்க? பள்ளி பாடப்புத்தகங்களா இல்லை வேறு எதுவும் சோர்ஸ் படிச்சிங்களா? ஸ்கூல் புக் தான் ஃபுல்லாக படித்தேன். ஸ்கூல் புக்கை நல்லா படித்தாலே போதும். தமிழுக்கு இதுக்கப்புறமா எப்படின்னா முன்னாடி சிலபஸை ஸ்டிக் பண்ணி படிக்கணுமா இதுக்கப்புறமாக? சிலபஸ் படி தான் படிக்கணும் சார். இலக்கணம் வந்து சிலபஸ் படி தான் படிக்கணும் கண்டிப்பாக. மேக்ஸ் எந்த மாதிரி படிச்சிங்கன்னா? மேக்ஸ் வந்து டெய்லி 1 மணி நேரம் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருந்தாலே போதும் சார். ஸ்கூல் புக்கை போட்டாலே நல்லா இது பண்ணிடும். அது இதுக்கு இப்போ ரீசனிங் எந்த மாதிரி படிக்கணும்? ரீசனிங்க்கு டெஸ்ட்டு போட்டு பார்க்கலாம் நிறைய. அவ்வளோதான் சார். ஜிஎஸ் எந்த மாதிரி படிச்சிங்கன்னா? ஜிஎஸ் வந்து இப்போதைக்கு 3 யூனிட்லேருந்து 55 கொஸ்டின் வருது. அந்த 3 யூனிட்டுக்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ணாலே அதுக்கப்புறம் அதை அடுத்து இருக்க 3 யூனிட்டை படித்தாலே போதும் சார். ஓகே. நோட்ஸ்லாம் எடுத்து படிச்சிங்களா? ஆமாம் சார், நோட்ஸ் கண்டிப்பாக எடுக்கணும். அப்படின்னா தான் நம்ம கடைசி நேரத்தில் ரிவிஷன் பண்ணதுக்கு நல்லாயிருக்கும். எந்த மாதிரி நோட்ஸ் எடுக்கணும்? நோட்ஸ் எடுக்கிறதால என்ன பெனிஃபிட்னு சொல்லுங்கள். நோட்ஸ் எடுக்கிறனால நமக்கு டைம் ரொம்ப குறையும். 3 மணி நேரம் படிக்கிற புக்கை வந்து 1 மணி நேரத்துலேயே நோட்ஸ் எடுத்தால் படித்து முடிச்சிட முடியும். எந்த மாதிரி நோட்ஸ் எடுக்கணும்? அது ஒருத்தவங்களை பொறுத்து வேறு மாதிரி எடுப்பாங்க சார். உங்களோட ரிவிஷன் மெத்தட் பற்றி சொல்லுங்கண்ணா. ரிவிஷன் கடைசி நேரத்தில் நல்லா ரிவிஷன் பண்ணாலே போதும் சார். எக்ஸாம் ஹாலில் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்கள். எக்ஸாம் ஹாலில் தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் நல்லா ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் தெரியாத கொஸ்டினுக்கு வந்து கடைசியில் போடும்போது நம்மளுக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும். நீங்கள் என்ன மெசேஜ் சொல்கிறீங்க ஆஸ்பிரன்ஸ்? கன்சிஸ்டண்ட்டாக படித்தாலே ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். நான் 2023லேருந்து ஒரு எக்ஸாமாக படிச்சுட்டே தான் இருந்தேன். ஃபஸ்ட்டு பிசி எக்ஸாம் படித்தேன், அதுக்கப்புறம் குரூப் 4 எழுதினேன், அதுக்கப்புறம் குரூப் 2 எழுதினேன், அதுக்கப்புறம் குரூப் 2 மெயின்ஸ் எழுதினேன், அதுக்கப்புறம் குரூப் 4 எழுதியிருக்கேன். தொடர்ந்து படிச்சுட்டே இருந்தாலே கிளியர் பண்ணிடலாம். தேங்க்யூ சார்.